சூப்பர் 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 செம்மையாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம அழகுமதி வந்து என்ன தான் சொன்னாலும், யார் தான் என்ன சொன்னாலும் சரி, அவங்களோட விஷயத்துலேருந்து இறங்கவே மாட்டேங்கிறாங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பண்ணுறது நல்லது தான் சொல்லுவேன். இப்படி இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு இந்த மாமியார்கிட்டையும் மாமனார்கிட்டையும் வந்து ஜெயிக்க முடியும். நம்ம அழகு மலர் மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு எல்லா விஷயத்திலும் தோற்று போய் வாழ்க்கையே தோற்று போய் இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக மதி பண்ணுறது தான் கரெக்டாக. சுரேஷையும் போட்டு போலன்னு பிறந்துட்டுருக்காங்க. நம்ம மாமனார் யாரையுமே சரி ரெஸ்பெக்ட் கொடுத்தா ரெஸ்பெக்ட் கொடுப்பேன், இல்லைனா நான் மதிக்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே வந்துட்டு மதி இருக்கிறாங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இது நல்லாவே இருக்குது. யாருக்கெல்லாம் வந்துட்டு மதி பிடிச்சிருக்கோ அவங்க வந்துட்டு நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் வந்து மதின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்க்கலாம் எத்தனை பேருக்கு வந்து மதி வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மதி சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அழகே சீரியலில். உண்மையாலுமே வந்துட்டு இவங்கள மாதிரி வந்து சூப்பராக போல்டான கேரக்டர் வந்து கண்டிப்பாக தேவை. அவங்க வந்து அவங்களோட கேரக்டர் வந்து சூப்பராகவே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல. சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நம்ம மாமனாருக்கும் மாமியாருக்கும் சரியான ஒரு பாடத்தை வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தங்கராஜை விட்டு நவுத்த போகிறாங்க. அது எவ்வளோ சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். தேவையில்லாமல் நம்ம தங்கராஜ் வேறு ரேவதி கிட்ட வந்து ராவடி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஏன்டா இப்படி வந்து லூசுத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னா தெரியல. சொல்லாமல் போயிட்டா ஒரு சரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டிட்டு விட வேண்டியதானே. அதை விட்டுட்டு உட்காந்து நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு உட்காரு அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பாக்யராஜ் அதை பார்த்து அது ஒரு டென்ஷன் ஆகி ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பாக்யராஜ் வந்து ஒரு எகுத்து வந்து டப்புன்னு கேள்வி கேட்டிருக்கலாம். அவர் ஏன் தான் கேள்வியே கேட்க மாட்டேங்கிறான்னு தெரில. அப்படியே அமைதியாக சொங்கி மாதிரியே போயிட்டுருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் போகுன்னு தான் தெரியல. பார்க்கலாம் எவ்வளோ தான் வந்துட்டு யார் தான் சொன்னாலும் வந்து நம்ம பாக்யராஜ் வந்து மாறுற மாதிரி தெரியல. நம்ம அழகு மலரும் வந்து அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம் கூட வந்து மாற்றிக்கவே மாட்டேங்கிறாங்க. மாமனார் மாமியார் என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே அப்படி செஞ்சிட்ருக்காங்க. நான் மதிக்கிட்ட வந்து அது வேலைக்கே ஆகாது அப்படின்னு தான் சொல்லுவேன். மதிக்கிட்ட எது வந்து நல்லதோ அது மட்டும்தான் வந்துட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க. எது கெட்டதோ அது டக்குன்னு வந்துட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி கேட்டுடுறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம மதி பண்ணுறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அழகு சீரியல் வந்து ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு. சீக்கிரமாகவே வந்துட்டு இந்த சீரியல் வந்து இன்னும் கொஞ்சம் பீக்கில் போய் நல்லா போகும்னு நினைக்கிறேன். நிறைய மக்கள் வந்து இதை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.